படத்தோட ஆரம்பத்துல எம்மா அப்படிங்கிற இந்த சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்களோட அந்த ஃபவுண்டைன்ல ஒரு பூனை மூழ்கி இறந்துகிட்டு இருக்குது. ஐயோ, இந்த மாதிரி பூனைக்கு ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு போய் காப்பாத்துவான்னு பார்த்தா அதை எதையுமே கண்டுக்காத மாதிரி அவளோட விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு இவ உள்ள வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறா. என்ன மாதிரி பொண்ணு பாருங்க. கேலண்டர்ல எல்லாத்துலயும் ஏதோ மார்க் பண்ணி வச்சிருக்கா. இவளோட ரூம்ல வேற ஃபுல்லா மெடல்ஸ், சர்டிபிகேட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. இதுல இருந்தே தெரியுது இந்த பொண்ணு ரொம்பவே டேலண்டான பொண்ணுன்னு. இவளுக்கு அப்பா மட்டும்தான். இவரோட பேரு டேவிட். தன்னோட பொண்ணை தனியாக தான் வளர்த்துட்டு இருக்காரு. அப்பா, எனக்கு வந்து ஸ்கூல்ல சிறந்த விருந்து வந்து கொடுக்க போறாங்க, அதை நான் தான் வாங்குவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து தனியா இருக்கீங்க, ஸோ டேட்லாம் பண்ணுங்க, ஆனா யாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி அதையும் அவ சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு அந்த மாதிரி ஸ்டெப் மதரா யாரும் வரதுல விருப்பம் கிடையாது. இப்போ இவளோட ஆன்டி வீட்டுக்கு வராங்க. இவங்களோட பேரு ஏஞ்சலா. ஆன்டினே நம்மள கூப்பிட்டுக்கலாம். இங்க வந்துட்டு உனக்கு வந்து பாத்துக்கிறதுக்காக புது ஆளை முதல்ல தேடணும்னு சொல்ல, இல்ல எனக்கு அந்த மாதிரிலாம் யாரும் வேணாம், முன்னாடி நடந்த மாதிரி அவங்களும் இறந்து போயிட்டாங்கன்னா முன்னாடி வந்தவங்க மாதிரி, ஸோ நீங்களே என்ன பாத்துக்கோங்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி இவ ஏஞ்சலா கிட்ட சொல்றா. ஆனா அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்கு, அந்த பிஸி ஷெடியூல்ல இவளை பாத்துக்க முடியாது. ஸோ புதுசா ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருக்க வெளியில அப்பதான் ஃபவுண்டைன்ல அந்த பூனைக்குட்டி இறந்து போனது இவங்களுக்கு தெரிய வருது. அதை வந்து அவங்க கிளியர் பண்றாங்க. இந்த பொண்ணு அப்படியே ஒரு வினோதமான பார்வையில அவங்க அப்பாவை பாக்குறா. இப்ப ஸ்கூலுக்கு போறாங்க. எல்லாரும் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லா பசங்களும் பயப்படுறாங்க. என்னடா அப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தா இவங்களோட கிளாஸ்க்குள்ள ஒரு குளவி வந்துருது. அதை ஏதோ ஒரு பொண்ணு கிளாஸால பிடிக்கிறா. அது வேற யாரும் கிடையாது, நம்ம எம்மா தான். ரொம்ப தைரியமா அதை பிடிச்சு அதை எடுத்துட்டு வந்து ஜன்னல் வழியா வெளியில விட்டுறா. அவங்க கிளாஸ்ல இருந்த ஒரு பையன், இவனோட பேரு மைலோ. ஏய், எப்படி அம்மா நீ அதை பண்ண இவ்வளோ தைரியமா அப்படின்னு கேட்க, அதுவா எங்க வீட்டுக்கு பின்னாடி இது மாதிரி ஒரு கூடை இருக்கு, நம்ம அதை எதுவும் செய்யாத வரைக்கும் அதுங்களும் நம்மள எதுவும் செய்யாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவ விளக்கம் கொடுத்துட்டு இருக்கா. வீட்டில் நம்ம டேவிட் இருந்துட்டு தன்னோட பொண்ணை பாத்துக்கிறதுக்காக புது கேர்டேக்கருக்கான இன்டர்வியூ தான் நடத்திட்டு இருக்காரு. எப்படியோ இவங்க செலக்ட் ஆகுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. அந்த பையன் மயில இருக்கால வேற ஒரு பொண்ணு கூட ஜாலியா பேசிட்டு இருக்கான். அதுவும் அந்த பொண்ணோட வாட்சை பார்த்துட்டு அது இந்த ஏமாவுக்கு சுத்தமா பிடிக்கல. வேணும்னே இந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டுறானா பாத்துக்கோங்க. அவ கீழே விழுந்ததுமே இவளே போயிட்டு அச்சுச்சோ ஏதோ அடிபட்டுருச்சா, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இவளே ஹெல்ப் பண்றா. எதுக்குடா இவளும் தள்ளி விட்டுட்டு இவளே இதெல்லாம் பண்றான்னு பார்த்தா அங்க இருக்கிற டீச்சர் இவளை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க முன்னாடி நல்ல பேர் வாங்குறதுக்காக தான். அந்த கேப்ல இந்த பொண்ணு போட்டிருந்த வாட்சையும் அவ திருடிடுறா. பையன் அதை பாராட்டிட்டானா பார்த்து, அதனால அது ஆட்டையை போட்டுட்டா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி நம்ம வந்து மற்றவங்க கிட்ட சிரிச்சு பேசணும், எப்படி நம்ப வைக்கணுன்ற மாதிரி ப்ராக்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப கொடூரமான பொண்ணா இருப்பா போல இருக்கு. கரெக்டா அவங்க அப்பா வந்துட்டு சரிம்மா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ அடுத்த நாள் எப்படியோ அந்த அவார்டுக்கான டே வந்து வருது. அதனால என்ன அழகா ரெடி பண்ணுங்கப்பா அப்படின்னு அப்பா கிட்ட கேட்க அவரும் வந்து செம்மையா ரெடி பண்றாரு. இப்போ ஒரு வழியா ஸ்கூல்ல அந்த ஃபங்க்ஷன் நடத்த போறாங்க. இதுல பார்த்தா இந்த பையன் மயிலோ அவன் அந்த அவார்டை வாங்கிட்டான் பெஸ்ட் பையன்ட்டு. எல்லாரும் இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா வந்து என்ஜாய் பண்ண. ஆனா நம்ம ஏமா அவ மட்டும் காலில் வச்சு தட்டிக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா தான் தான் பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். பார்ட்டி முடிகிற நேரத்துல இவங்க ஸ்கூலோட டீச்சர் இருந்துட்டு நம்ம எம்மாவோட அப்பாவை கூப்பிட்டு, எம்மா ரொம்ப நல்ல பொண்ணு தான், இருந்தாலும் சில டைமிங்ல அவ வேற ஏதோ ஒரு உலகத்திலேயே அவ தனி உலகத்துல இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தன்னோட பொண்ணை போயிட்டு பார்த்தா அவ இருந்துட்டு, அவன் அந்த அவார்டை வாங்கியிருக்கவே கூடாதுப்பா, நான் தான் வந்து சிறந்த பொண்ணு, அவன்கிட்ட எவ்வளவு தப்பு இருக்கு தெரியுமா அப்படின்னு குறை சொல்லிட்டு இருக்கா. இதை பாருமா, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, அவனுக்கு வந்து பெஸ்டா இருக்கனாலதான் அந்த அவார்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவரு திட்டுறாரு. ஆமா ஆமாப்பா, நான் வாங்கினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி இவளும் வந்து சொல்றா. இப்போ இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க பேரண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ண இந்த எம்மா இருந்துட்டு இந்த மைலோ அந்த சின்ன பையனை கூட்டிக்கிட்டு வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. அதுவும் பெரிய மலை இருக்கு. அந்த மலைப்பகுதியில் ஏறி போயிட்டு இவ நின்றுக்கிட்டு ரொம்ப வினோதமா ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கே பயமா இருக்கு, என்னடா பண்றா இவ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவ திருப்பி வந்துடுறா. சரிப்பா நம்ம போலாமா அப்படின்னு அப்பா கிட்ட போயிட்டு கேட்கல. அவங்க மயிலோட அம்மா அப்பா இருந்துட்டு பையன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னது மயிலோவா, நான் அவனை ரொம்ப நேரம் பார்க்கலையே அப்படின்ற மாதிரி சொல்றா. பாவி யாரு நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே சரிப்பா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு அவங்க அப்பாவை கிளப்புறதுலதான் குறியா இருக்கா. அப்பன்னு பார்த்து ரெண்டு சின்ன பொண்ணுங்க எதையும் அவங்க காமிச்சு பயங்கரமா கத்துறாங்க. என்னாச்சுன்ட்டு போயிட்டு பார்த்தா அங்க கீழே வந்துட்டு பாறைக்கு கீழே யாரோட டெட் பாடி இருக்கு. அது வேற யாரும் கிடையாது, அந்த மயிலோ தான். அவங்க அம்மா அப்பாவும் அங்க வந்துட்டு எப்படியாவது அவனுக்கு சிபிஆர் கொடுத்து உயிரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. அதனால அந்த பையன் இறந்துடுறான். இப்ப வீட்டுக்கு டேவிட் வந்ததுமே அவங்க ஆன்டி ஏஞ்சலா இருக்காங்களா, அவங்களும் வராங்க. இது மாதிரி நடந்து போச்சு திடீர்னு, இதை நினைச்சு ஏமா எவ்வளவு கவலைப்படுவா, ஏன்னா அவளுக்கு இருந்த ஒரு ஃப்ரெண்டு அவன் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு இந்த பொண்ணு திருட்டுத்தனமா நின்று பாத்துக்கிட்டு தான் இருக்கிறா.
பழைய பண்ணதே அவ தானே, இது நமக்கு தெரியும், ஆனா இவங்களுக்கு இன்னும் தெரியாது. சரி நீ போயிட்டு உன் பொண்ணு கிட்ட பேசுன்னு ஏஞ்சலா வந்து சொல்லி அனுப்பியிருப்பா. அதனால டேவிடும் கூப்பிட்டு நீ அவனை நினைச்சு எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் எதுக்குப்பா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவ பேசுறா. என்னடா இது அப்படின்னா உனக்கு ஒன்றும் புரியல. இப்போ புதுசா இவளை பாத்துக்கிறதுக்காக ஒரு கேர்டேக்கரை இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணால அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வீட்டெல்லாம் வந்து சுத்தி காமிக்கிறான். அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா இவ பாத்ரூம்ல போயிட்டு செக் பண்றா. அங்க சில மெடிசன்ஸ் இருக்கு, அதெல்லாம் அவ திருடி வச்சுக்கிறா. அவளுக்கு ஏதோ தேவைப்படும் போல இருக்கு, இல்ல வெளியில போய் சேல்ஸ் கூட பண்ணலாம். இப்போ வந்து என் அம்மா கூட உட்காந்து அவ டிவி ஷோ பார்த்துட்டு இருக்கா. என்ன படம் இது, ச்சே மொக்கையா இருக்கு அப்படின்ற மாதிரி இதுக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கா. சரி சொல்லு, உன்னோட ஃப்ரெண்டு ஏதோ இறந்து போயிட்டான் நம்ம மைலோ அப்படின்ற பையன், என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதனால ஃபீல் பண்ணாத எதுவும் அப்படின்ற மாதிரியே சொல்ல, நான் ஏன் ஃபீல் பண்ணணும், யாரா இருந்தாலும் எனக்காவது சாதனை போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிராதான் இவ பதில் சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியா, சரி ஓகே. அப்படின்னா உங்க அப்பாவை பத்தி சொல்லு, அவர் என்ன அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வேற எந்த பொண்ணையும் பார்க்கலையா என்ன அப்படிங்கிற மாதிரி இவ வந்து கேட்குறா. அவரு ரொம்ப நாளாவே யாரையோ டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா எனக்கு வந்து அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுல ஸ்டெப் மதரா இருக்கிறதுல விருப்பமே கிடையாது. எனக்கு பிடிக்காதுன்றதுனால அவரும் வந்து அவாய்ட் பண்ணிட்டாரு, வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. நான் தெரிஞ்சுக்கிட்டது இருக்கட்டும், நீ பாத்ரூம்ல இருந்து மெடிசன்ஸ் எல்லாம் திருட்டினதை நான் பார்த்துட்டேன், புரியுதா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறா. சரி தூங்கலான்னு போனா, தூங்கலாம் போகக்கூடாது, எனக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் வேணும், ஒழுங்கா போய் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி இவ ஆர்டர் போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு வர வழி இல்லை, திருட்டின விஷயம் வெளியிலையும் தெரிஞ்சிடக்கூடாது, அதனால அதெல்லாம் பண்றா. இப்போ ஸ்கூல்ல அந்த சின்ன பையன் இறந்து போனால அவனுக்காக வந்து மௌன அஞ்சலி மாதிரி எல்லாரும் செலுத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இவ மட்டும் அப்படியே சிலையாட்டம் உட்காந்துருக்கா. யாரு நீ, சின்ன வயசு குட்டிச்சாத்தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இவளோட அப்பா இருந்துட்டு மயிலோட அம்மா கிட்ட போயிட்டு பேச்சு கொடுக்குறாங்க. அப்பதான் அவனோட அவார்டு வந்து இந்த மாதிரி மெடல் ஒன்று வாங்கினால அது காணோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. கூடவே என்னோட பையன் அன்னைக்கு பார்ட்டியில எது போட்டோஸ் எடுத்தது உங்ககிட்ட இருந்ததுனாலும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க எல்லாரும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா டேவிட் இருந்துட்டு சரி பொண்ணோட ரூமை போயிட்டு கிளீன் பண்ணலாம் அப்படின்னு பெட்டு கடியில குனிய போக அங்கதான் அவ அந்த மெடலை ஒளிச்சு வச்சிருக்கிறா. நல்ல வேலை அவர் கரெக்ட் டைம்ல பாக்குறதுக்கு முன்னாடி தன்னோட பொண்ணு வந்து ஏதோ ஒன்ன பேசி டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறா. அவரும் அந்த மெடலை பார்க்காம விட்டுடுறாரு. இவர் வந்து அந்த பார்ட்டியில நடந்த போட்டோஸை செக் பண்ணும்போது எம்மா இருந்துட்டு அந்த மெடலவே அப்படியே வெறி கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறத அவர் வந்து நோட் பண்றாரு. இதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தா டீச்சர் ஒரு லாயரை கூட்டிக்கிட்டு டேவிட பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன மேடம் அப்படின்னு கேட்டா, இல்ல காட்டுக்குள்ள வந்து உங்க பொண்ணும் மயிலவும் போயிருந்திருக்காங்க, ஸோ அவனுக்கு ஏதோ தெரியுமான்னு நான் வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னங்க சொல்றீங்க நீங்க அப்படின்னு டேவிட் ஷாக்கிங்கா கேக்குறாரு. அப்ப அந்த டீச்சர் இருந்துட்டு மயிலுக்கு ஸ்விம் பண்ண கூட தெரியாது, அவன் எதுக்காக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தனியா போகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து பேசுறாங்க. இவங்க பேசுறது எல்லாத்தையும் அவ கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. இவளுக்கு பின்னாடி இருந்து கேர்டேக்கரும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியல அப்படின்னு அவ சொல்லியிருப்பாளே அப்படின்னு கேக்குறாரு. இல்ல எனக்கு என்னமோ உங்க பொண்ணு தான் மைலோவையே கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு, எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்க அவங்கள திசை திருப்பறதுக்காக இவ வந்து குக்கி டப்பா, அந்த பிஸ்கெட் டப்பாவை கீழே போட்டு உடச்சிடுறா. அவ கையில அடியும் பட்டுருது. இதனால எல்லாரும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே நீங்க வச்சு ஷோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காயத்தை வந்து பாக்குறாங்க. அப்போ இவர் இருந்துட்டு உனக்கு ஏதாவது உண்மையா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லப்பா எனக்கு நிஜமா எதுவுமே தெரியாது, அந்த டீச்சர் அவங்க ரொம்பவே பொய் சொல்றாங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க, எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. அந்த ரூமை விட்டு போறதுக்கு முன்னாடி மைலோ இறந்ததுக்காக நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு எனக்கு தான்ப்பா தெரியும் அப்படின்னு டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு போவும் பாருங்க. அது அவருக்கே வந்து டவுட் ஆயிருது, என்னடா இது நம்மளோட பொண்ணு ஒரு பக்கம் எப்படி சொல்றா, என்னதான் நடக்குதுன்னு குழப்பத்துல அவர் குளிச்சிட்டு இருக்காரு. குளிச்சுட்டு அவர் வெளியில வரும்போது பார்த்தா படக்குன்னு இந்த பொண்ணு கேரக்டர் நின்றுக்கிட்டு இருக்கிறா. அடா என்னமா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட கொஞ்சம் கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்னு இவ சொல்றா. சரி சரி நாளை காலைல பார்க்கலாம் அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப மறுநாள் காலையில ஆகுது. அவர் வந்து இருக்கும்போது இந்த பொண்ணு வந்துட்டு பேசுறதுக்காக வரா. சரி சொல்லு எம்மா எப்படி பண்ணிட்டு இருக்கா, என்ன போகுது அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க 2 பேரும் நல்ல கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேச்சை அவாய்ட் பண்ணிடுறா. உங்களோட லைஃப்பை பத்தி சொல்லுங்க, உங்க பிரைவேட் லைஃப்லாம் என்ன ஏது எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி இவரை பத்தி அவ வந்து நிறைய விஷயங்கள் விசாரிச்சுக்கிறா. இவருக்கு அவர் மேல ஒரு கண்ணு போல. இதுக்கப்புறம் எம்மாவை கூட்டிக்கிட்டு சும்மா ஒரு வாக்கிங் போலாம் அப்படின்னு 2 பேரும் வந்து வாக் போறாங்க. இந்த கேர்டேக்கர் இருந்துட்டு உங்க அப்பா உன்னை பத்தி நிறைய கேள்விகள் கேட்கிறாரு, எனக்கு என்னமோ அவருக்கு உன் மேல சந்தேகம் வந்துருச்சோன்னு தோணுது, பட் கவலைப்படாத நான் உனக்கு என்னைக்கும் நல்ல கம்பெனியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அந்த டீச்சர் அவங்க இருந்துட்டு இறந்து போனாலும் அந்த சின்ன பையன் அவங்களோட வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு போலீஸ் சீக்கிரமாவே உன்கிட்ட நெருங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால ஏதாவது ஒரு நல்ல சிறந்த கதையா ரெடி பண்ணி வச்சுக்கோ தப்பிக்கிறதுக்கு, இல்லைன்னா கண்டிப்பா நீ மாட்டிப்ப அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. இந்த கேர்டேக்கருக்கு தெரிஞ்சிருச்சு இவ என்ன பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு.
வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை பாரு, நீ அந்த மருந்தெல்லாம் திருடனில, நான் எங்க அப்பாட்ட உன்னை போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு இவன் மிரட்டிட்டு இருக்க. என்ன இதுக்காக நீ என்ன மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கும் தெரியும். அதனால நீ சொன்னா நானும் சொல்லுவேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி பயங்க காட்டுறது பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் நம்ம கிட்ட வேணாம், புரியுதா? ஒழுங்கா போயிட்டு படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அவ அனுப்பி வைக்கிறா. எல்லாம் பேசிட்டு இவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போயிருப்பா. வந்து பார்த்தா ஏமாவ காணோம். இவளும் வீடு முழுக்க தேடி பார்க்கறா, எங்கடா போனா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. பார்த்தா அந்த இவங்களோட வீட்ல தேன் கூடு இருந்துச்சுன்னு இவ முன்னாடி சொல்லியிருந்திருப்பால, அந்த தேன் நெஸ்ட்டை வந்து இப்போ காணோம். பிடிச்சாதான் அடுத்து என்னத்த பண்ணுச்சோ தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேல, இவ வந்து அவளோட ரூம்ல செக் பண்ணலான்னு வரா. பெட்டுக்கு அடியில பார்த்தா அந்த மெடல் இருக்கிறத இவ வந்து பார்க்கறா. இவ இன்னும் கன்ஃபார்ம் பண்றா. ஒரு பக்கம் இந்த டீச்சரு இவங்க கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா இவங்க காருக்குள்ள ஒரு குளவி வந்து வந்துகிட்டு இருக்குது. என்னடா இது, நம்ம காருக்குள்ள எப்படா குளவி வந்துச்சுன்னு அது டிஸ்ட்ராக்ட் பண்ண ஜஸ்ட் மிஸ்ல இவங்க வந்து பிரேக் போட்டிருப்பாங்க. இல்லைன்னா இந்நேரம் கார் ஆக்சிடென்ட் ஆகி இந்த அம்மா இறந்தே போயிருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு குளவி தான், சரி எப்படியாவது வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியில விட்டுட்டு திருப்பி ஜன்னலை க்ளோஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிய வருது இவங்க கார் டிக்கிக்கு பின்னாடி அந்த தேன் கூட இருக்குன்றது. இதை வச்சது யாருன்றது நமக்கு தெரியும், இது அந்த குட்டிச்சாத்தனோட வேலை தான். இப்போ இவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக போறாரு. அங்க பார்த்தா லைட்ல இந்த மெடல் தொங்கிக்கிட்டு இருக்குது. இதை தன்னோட பொண்ணு பாத்துடுறா. அவ பார்த்ததுமே வந்து அவங்க அப்பாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதை வந்து கையில் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறா. இவர் வந்து ஆனா கரெக்ட் டைம்ல பாத்துடுறாரு. தன்னோட பொண்ணு எதையோ ஒன்று கையில மறைச்சு வச்சிருக்கா அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. என்னது ஏமா அது கையில, ஒழுங்கா காமி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு அவளும் சொல்ல பார்க்குறா. இருந்தாலும் அவங்க அப்பாவை ஏமாற்ற முடியல. அப்போ இந்த கேர்டேக்கர் வேற உள்ள வந்துட்டு இவளோட பெட்டுக்கடியில தான் இந்த மெடல் இருந்தது, அதனால தான் நான் எடுத்து வச்சேன் அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிடுறா. பாவி இப்படி கோர்த்து விட்டுட்டியடி அப்படிங்கிற மாதிரி இந்த டான்ஸ் லிட்டில் பிரின்சஸ் வந்து முடிச்சிட்டு இருக்கோம். இப்போ தனியாக கூட்டிட்டு போயிட்டு அவங்க அப்பா என்னதான் ஏமா நடக்குது, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. அப்பதான் இவ இருந்துட்டு, நாங்க 2 பேரும் விளையாடுறதுக்காக காட்டுக்குள்ள போனோம் தான்ப்பா, நான் ஜெயிச்சா நான் அந்த மெடலை எனக்கு தரேன்னு சொன்னான். நான் ஜெயிச்ச மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன் அந்த கேம்ல, அதில் மெடலையும் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் நான் இருந்து வந்துட்டேன், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிடுறா. இதையே நீ முன்னாடியே சொல்லலை, இதை அவன் வாங்கின ஒரு விருது, அவங்க அம்மா அப்பா வந்துட்டு இதை அவனோட உடம்பா வச்சு எரிக்கிறதுக்காக கேட்டாங்க, நீ ஏன் கொடுக்கல அப்ப அப்படின்ற மாதிரி இவன் வந்து கேட்குறான். எனது இந்த மெடலை வச்சு எரிக்க போறாங்களா, இதெல்லாம் முட்டாள் தானப்பா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. பேசுறதெல்லாம் பார்த்த டேவிடுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. சரி நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துகிட்டு வெளில போகிறாரு. அப்படி போகிறப்ப அந்த ஆன்ட்டி ஏஞ்சலாக இருக்காங்களே, அவங்களுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. போகிற வழியில் பார்த்தா ஃபுல்லாக போலீஸு, அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸு, இந்த மாதிரி நிறையா வண்டி நின்றுட்டு இருக்குது. ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் போல், அதை கண்டுக்காமல் அவர் போகிறாரு. ஆனால் யாருக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் அப்போ நோட் பண்ணாமல் விட்டுடுறாரு. இப்போ பார்த்தா இவருக்கு ஒரு கனவு. என்னன்னா அவரோட ப்ரெக்னென்ட் ஒய்ஃப், அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. கூட்டிகிட்டு டாக்டர் கிட்ட செக் பண்ண வராங்க. பார்த்தா இந்த டீச்சர் தான் டாக்டராக இருக்காங்க. உங்களோட பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு பெரிய குறை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா இவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஃபவுண்டைன், அந்த பொண்ணு கேர்டேக்கர் இறந்து கிடக்குறா, அதுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு இவன் மயிலவை கை காமிக்க இவனே பயந்து போயிடுறான். எந்திரிச்சா இது எல்லாமே கனவு தான். அவனுக்கு ரிலாக்ஸ் ஆகுது கனவுன்னொன்னே. கீழே பார்த்தா இவ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும்போது எம்மா இருந்துட்டு, இதை பாரு நீ என்ன ட்ரை பண்ணுறன்னு நல்லா தெரியுது, ஒழுங்கா எங்கள் அப்பா கிட்ட இருந்து தள்ளிடு அப்படின்னு சொல்ல, எனது தள்ளி இருக்கணுமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்கிறா. இந்த பக்கம் இவர் வந்து நடந்த விஷயத்த பற்றி சொல்லி மயிலோட அம்மா கிட்ட வந்துட்டு அந்த மெடலை கொடுக்கறதுக்காக வராரு. வந்துட்டு இது மாதிரி அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறாரு. ஆனால் இப்போ இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறது, இப்போ தான் அந்த டீச்சர் எலிஸ் அவங்களே வந்து இறந்துட்டாங்களே, இதுக்கப்புறம் நான் என்ன தான் பண்ண போகிறேனோ தெரியல, ஒவ்வொருத்தராக இப்படி இறந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. அதுக்கப்புறமா தான் இவனுக்கே தெரிய வருது அந்த டீச்சர் இறந்துட்டாங்க அப்படின்னு. பாவி குட்டி சாத்தான், இப்படி ஒரு தேன் கூட்ட உள்ள வச்சு ஒரு டீச்சரோட கதையவே இவ முடிச்சுட்டா. இதை தெரிஞ்சுக்கிட்டு இவளும் வந்துட்டு, ஐயோ என்னோட ஃபேவரட் டீச்சரே அவங்க தான், சே இப்படி ஆயிடுச்சே, சரி வாங்கப்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அங்கேருந்து டைவர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறா. அப்படி போகிற வழியில், இதை பாருங்கப்பா, இதுக்கப்புறம் இந்த மயிலோ இவங்களெல்லாம் பற்றி பேசாதீங்க, நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், வாங்க கப் கேக்கை வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. என்னடா இது அப்படின்ற மாதிரி அவருக்கே ஷாக்கிங்காக இருக்குது. வந்து அவ கேட்ட மாதிரி கப் கேக்கை வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இவர் வந்து அந்த கராஜ்ல ஒர்க் பண்ணும்போது தான் பாக்குறாரு, இந்த இடத்துல ஒரு தேன் கூடு இருந்தது, அது வந்து இப்ப காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இதுக்கெல்லாம் நம்ம பொண்ணுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி செக் பண்ணி பாக்குறாரு நெட்ல. மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் பத்தி பார்க்கும்போது தான் அவருக்கு தெரிய வருது, இவ ஒரு சமூக வெறியர் அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு அந்த மாதிரி சோஷியல் இதெல்லாம் வந்து சுத்தமா பிடிக்காது. சரிவா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு அவளை கூட்டிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்காக போறாரு. இவளோட கையில வந்து ரத்தக்கரை இருக்கு, அதை பத்தி அவர் கவனிக்கவே இல்லை. அங்க போயிட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட தான் மீட் பண்றதுக்கு வந்திருப்பாங்க. தன்னோட பொண்ணை பத்தி அவரு ஃபீல் பண்றாரு. அவ வந்து ரொம்ப இந்த மாதிரி கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
இப்போ இந்த பொண்ணோட டர்ன் டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக வரா. ஹாய் அம்மா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நல்லா பேசுறாங்க. அவளும் ரொம்பவே சிரிச்சு நல்லா பேசுறா. இப்போ இவளோட ஃப்ரெண்டு அந்த மைலோ அந்த பையனோட டாபிக் எடுத்துட்டு வரும்போது அவனை நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். 2 நாளா நான் அழுதுட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இதை சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்னடா இவ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே வந்து ஷாக்கிங்கா இருக்கு. எப்படிடா நம்மளோட பொண்ணால இப்படி இருக்க முடியுதுன்னு. இந்த பக்கம் டாக்டர் வந்துட்டு அவன் நார்மலா தான் இருக்கா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க கவலைப்படாம இவ்வளவு வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்கா. வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வெளியில ஸ்விம்மிங் பூல், அதுல வந்துட்டு இவ அந்த ஸ்விம்மிங் பூல் ட்ரெஸ் இருக்கும்ல அதை போட்டுட்டு உட்காந்து சன் பாத் எடுத்துட்டு இருக்கிறா. இவருக்கு பார்த்ததுமே ஷாக் ஆயிருது. அதுக்கப்புறம் இவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. வந்துட்டு சும்மா இல்லாம இவளை தான் வம்பிழுத்துட்டு இருக்கா. என்ன உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாரு, இப்பயும் சொல்றேன், நீ எங்க அப்பா கிட்ட இருந்து தள்ளிடு, அதுதான் உனக்கு நல்லது. என்ன ட்ரை பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவ கோவத்தோட சொல்ல, இதை பாரு, உன்னோட இந்த மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும்லாம் நான் பயப்பட மாட்டேன், அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேனே, உனக்கு ஒன்று நான் சலிச்சவ கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு இவர் வந்து டேட்டுக்காக கிளம்புறாரு. அப்போ பொண்ணு வந்துட்டு, இதை பாருங்கப்பா, நீங்க யாரை வேணா டேட் பண்ணுங்க, ஆனா தயவு செஞ்சு ஸ்டெப் மதர்னு யாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடாதீங்க, எனக்கு அதுல விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்றா. அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இப்ப இவ இருந்துட்டு கேர்டேக்கர் இருந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்க்கும்போது பார்த்தா லைட் வந்து விட்டு விட்டு எரியுது. ஏதோ சத்தம் வேற கேட்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா அங்க இருக்கிற அந்த கராஜ் அதுல வந்து யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. யாராது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறதுக்காக வரா. வந்து பார்த்தா அந்த மெயின் டோர் அது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருது. அட யாரா இது, இதை க்ளோஸ் பண்ணது, யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஓப்பன் பண்றதுக்கு ட்ரை பண்றா. ஆனா முடியல. அது வெளியில பக்கமா வந்து லாக் ஆயிருக்கு. அந்த பக்கம் இன்னொரு டோர் இருக்கும் சின்னதா, அதுவும் வேற க்ளோஸ் ஆகிருது. திடீர்னு பார்த்தா நெருப்பு வேற பத்திக்க ஆரம்பிக்குது. ஐயோ, என்னடா இது, யாரா இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜன்னல்ல இந்த எம்மா நின்னுகிட்டு இருக்கிறா. குட்டி சாத்தா, உன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னா அந்த கண்ணாடியை உடைக்க ட்ரை பண்றா. இதனால அவளுக்கு தான் காயம் அதிகமாகுது. அவ அந்த நெருப்புலையும் வேற விழுந்துடுறா. ஏன்னா அந்த மொத்த இடமும் நெருப்பால வந்து பத்தி எரிய ஆரம்பிக்குது. நான் தான் சொன்னல எங்க அப்பா கிட்ட இருந்து தள்ளி இல்லைன்னா இந்த மாதிரி நிலைமை தான் உனக்கு அப்படின்ற மாதிரி இவ பார்த்து சிரிச்சுட்டு போறா. அடி பாவி குட்டி சாத்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க அப்பாவா வீட்டுக்கு வந்து போலீஸ் இது மாதிரிலாம் வரவும் ஐயோ என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் மனுஷன் ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா கராஜ் இது மாதிரி மொத்தமா எரிஞ்சு போச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரிய வருது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க கேர்டேக்கர் தான் இறந்துட்டாங்க, மற்றபடி உங்க பொண்ணுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே அவருக்கு ஷாக் ஆகுது. போயிட்டு சரி தன்னோட பொண்ணுக்காவது எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்பதான் அந்த பொண்ணு இருந்துட்டு இது மாதிரி அவங்க சிகரெட்டு குடிப்பாங்க, அதை பிடிக்கிறதுக்காக தான் அந்த கராச்சிக்கு போனாங்க, அப்போதான் இது நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இவளே சொல்றா. இதெல்லாம் கேட்டுட்டு இவரும் என்னமோ நடந்துட்டு இருக்கு, என்னதான் இப்ப அடுத்து பண்றதுன்னு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலே உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு, என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பதான் இந்த பொண்ணு உண்மையை சொல்றா. இதை பாருங்கப்பா, அந்த மலையில இருந்து நான் உண்மையிலே அவனை வேணும்லாம் தள்ளி விடல, அந்த அவார்டை நான் அவன் கிட்ட இருந்து வாங்கினேன், அவனுக்கு அது பிடிக்கல, கோவமானான், அதனால என் கூட சண்டை போட நான் அவனை சும்மா தள்ளி தான் விட்டேன், அவன் மேல இருந்து கீழே விழுந்துட்டான், அவனுக்கு வந்து ஸ்விம்மிங்லாம் தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ற அசால்ட்டா. என்னது, அப்ப நீ தான் கொன்னியா அப்படின்ற மாதிரி அவரே ஷாக்கிங் ஆகுறாரு. இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துக்க வந்த கேர்டேக்கர் அப்படின்னு கேட்கும்போது, ஓ அவங்களா, ஆமா அவங்க என்னை வந்து ரொம்பவே கொடுமை பண்ணாங்க, என்னோட கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு என்னை எட்டிலாம் உதைச்சாங்க தெரியுமா, நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தள்ளிவிட்டேன், அவங்க படியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்றது, இதை பாருங்கப்பா, தயவு செஞ்சு என்னை பாத்துக்கிறதுக்கு யாரையும் வைக்காதீங்க, நான் எல்லாரோடையும் நல்ல மெச்சூரா திறமையா தான் இருக்கேன், என்ன நானே பாத்துக்க தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பாவி அப்படின்னா அந்த டீச்சர், அதுக்கப்புறம் இந்த பொண்ணு, இப்போ இவங்கெல்லாம் இறந்ததுக்கு பின்னாடியும் நீதான் இருக்கியா அப்படின்னு கேட்க இவ இருந்துட்டு சொன்னதே தான் சொல்றா. எனக்கு தயவு செஞ்சு ஸ்டெப் மதரே வேணாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா, என்னை யாரும் பாத்துக்கிறதுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னதை தான் அவ சொல்லிட்டு இருக்கா. புதுசா வந்த பொண்ணு இவ கூட என்னென்ன பண்ணான்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்கா. இவரா டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கலான்னு ஃபோன் பண்றாரு. ஆனா டாக்டர் வந்து இப்போ லீவ்ல போயிருக்காங்க அப்படிங்கிறது அப்பதான் தெரிய வருது. இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. இவருக்கு ஒரு ஃபோனு, அதுவும் அந்த போலீஸ் கிட்ட இருந்து தான். நாங்க உங்ககிட்டயும் உங்க பொண்ணுகிட்டயும் பேசணும் இதை பத்தி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா இவர் இருந்துட்டு தன்னோட பொண்ணு வந்து இப்போ கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கா, அதனால இப்போதைக்கு வந்து இதை பத்தி பேச வேணாம், நம்ம மண்டே பேசிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ் கிட்ட வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் போயிட்டு தன்னோட பொண்ணை எழுப்பி நம்ம இங்கிருந்து ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிக்கிட்டு ஒரு ட்ரிப்பை வந்து கிளம்புறாரு. ரொம்ப தூரம் அவங்க வந்து டிராவல் பண்றாங்க. டிராவல் பண்ணி ஒரு லேக் ஹவுஸ்க்கு தான் வராங்க. இது இவரோடது தான். இவருக்கு அந்த லேக் ஹவுஸ் வந்து வரதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. ஆனா இப்போ அந்த லேக் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்காங்க. இந்த இடத்தோட ஹவுஸ் கீப்பர் இவர் தான். வாங்க, என்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க அப்படின்னு வெல்கம் பண்றாரு. இவரோட பேரு பிரெயின். அதுக்கப்புறம் இவர் இருந்துட்டு ஏஞ்சலாக்கு கால் பண்ணி இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகே ஓகே, அங்க ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது, இது மாதிரி டிராயர்ல கன் இருக்கு பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க.
சரின்னு அவரும் அதை வந்து எடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப மறுபடியும் போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. அந்த கராஜ் அது வந்து எரிஞ்சது அவங்க சிகரெட் குடிச்சது அதனாலலாம் கிடையாது, யாரோ வேணும்னே பர்பஸா அதுல வந்து தீ வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது யாருன்றது தெரிய வந்துரும் அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட வந்து சொல்றாங்க. இவர் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுட்டு இவருக்கு தான் யார் பண்ணியிருக்கான்னு தெரியுமே. இவர் வந்து கூலா பல்லு விளக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா அந்த ஷவர் அந்த இடத்துல வந்து யாரோ நகர்ற மாதிரி இருக்கு. யார் அது அப்படின்னு பார்த்தா எரிஞ்சு போன கைகளோட அவரோட காலை வந்து இந்த பொண்ணு கேர்டேக்கரா இருந்தாலும் அந்த பொண்ணு பிடிக்கிறா. அதை பார்த்ததுமே அவருக்கு அல்லு விட்டுருது. ஐயோ என்னடா இது அப்படின்னு பார்த்தா நல்ல வேலை இது எல்லாமே கனவு தான். அடைச்சா இப்படி ஒரு கனவா அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ண வராரு. இப்போ இவர் போலீஸ் வந்து அவருக்கு கண்டினியூஸாக கால் பண்ணுறாரு. ஆனால் இவர் வந்து எடுக்கலை. பொண்ணு கூட உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் இவ வந்துட்டு சரி சும்மா காட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வரா. அவர் ரிட்டன் வந்து பார்த்தா இவர் இருந்துட்டு இந்த சைக்காட்ரிஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்ததுமே அவளுக்கு வந்து ஷாக் ஆகுது. அந்த போலீஸ் வேற நாங்கள் வந்து உங்ககிட்ட பேசணும், தயவு செஞ்சு ரிப்ளை எதுவும் பண்ணுங்க அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காரு. ஆனால் அதையும் இவர் கண்டுக்காம அப்படியே வந்து விட்டுடுறாரு. இப்போ இவர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காருன்னு எம்மாக்கு தெரிஞ்சிருது. அவ இருந்துட்டு இதுக்கப்புறம் அப்பா நம்மளை எப்படி நம்ப போறது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறா. தூங்க போறதுக்கு முன்னாடி எதுக்கும் இந்த கன்னு சேஃப்டிக்கு நம்மகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறாரு. இப்போ 2 பேருமே தூங்க போயிடுறாங்க. ஆனா இந்த ஏமா அவ தூங்காம அப்பா வந்து அன்பா வந்து ஒரு கிஸ் பண்றா. என்னடா கிஸ் பண்றாளேன்னு பார்த்தா சதி பிடிச்சவ அங்க இருக்கிற எல்லா கேஸ் சிலிண்டர்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு கதவை பூட்டிட்டு இவ இங்க இருந்து வெளியில போயிடுறா. நல்ல வேளை இந்த மனுஷனுக்கு அந்த ஸ்மெல் வந்து எப்படியோ எந்திரிச்சு கரெக்ட் டைமுக்கு கதவெல்லாம் திறந்து விட்டு அது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறாரு. அடி பாவி, பெத்த தந்தையவே இப்படி கொல்ல பாத்தியா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். அவர் அங்கேருந்து வெளியில் போயிட்டு பார்த்தா அந்த லேக் பக்கத்தில் தான் இவன் நின்றுட்டு இருப்பா. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் இருந்துட்டு எனக்கு உங்க கூடலாம் இருக்கிறதுக்கு பிடிக்கல, நான் ஏஞ்சலா அவங்க கூட தான் நான் வாழ நினைக்கிறேன், அவங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஐயோ தன்னோட பொண்ணு வந்து மனநலனால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போறாரு. ரூம்ல படுக்க வச்சதுக்கு அப்புறமா தன்னோட மனைவியோட போட்டோவை தான் அவ பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, இந்த குட்டிச்சாத்தனை அப்படியே விட்டோம், இது நம்மளே போட்டு தள்ளிரும் அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிகத்துக்காக அவளுக்கு வந்து மயக்க மருந்து அதை வந்து கலந்து ஒரு கப்ல வந்து சாக்லேட் இது வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஆனா இவ இருந்துட்டு எனக்கு விப்டு கிரீமும் வேணும் அப்படின்னு கேட்குறா. சரின்னு அவரும் எடுக்கிறதுக்காக போறாரு. எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இவங்க 2 பேருமே அதை வந்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, எம்மா வந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறா. இவர் வெளியில வந்துட்டு ஏஞ்சலா கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாரு. இவ தான் இந்த மாதிரி எல்லா கொலைகளுக்குமே காரணம், இது எல்லாத்தையும் அவ தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல. ஆனா அவ இருந்துட்டு நம்பவே மாட்டேங்கிறா. என்ன பேசுற டேவிட், ஒரு சின்ன பொண்ணு எப்படி இதெல்லாம் பண்ணுவா, இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நைட் டைம் ரொம்ப ஆயிருது. எம்மா வந்து தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறா. இது அன்டைம்ல எந்திரிக்கிறாளே அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா கிட்ட கன் இருக்கும்ல, அதை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பாவையே போட்டு தட்டுறதுக்கு போறா. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் ஆகி அது தலகாணியில சுற்றும். அந்த சத்தம் கேட்டு அவரும் வந்து எந்திரிக்கிறாரு. ஆனா அவரால் ஃபுல்லா வந்து கான்சியஸ்க்கு வர முடியல. என்னடான்னு பார்த்தா இவன் அந்த க்ரீம் எடுக்க சொல்லி அவங்க அப்பாவை அனுப்பியிருப்பால. அப்பா அந்த இந்த பிள்ளை 2 கப்பையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்திருக்கு. அடி பாவி, சூனியக்காரியாட்ட என்னென்ன பண்ணுது பாருங்க. எப்படியோ அவ கையில இருந்து துப்பாக்கி அவர் வந்து கீழே தள்ளி விட்டுறாரு. போன் எடுக்கலான்னு போனா அதுக்கு முன்னாடி இவ போன் எடுத்துடுறா. இவ ஏதோ ஒரு பிளானை பண்ணிட்டா அவங்க அப்பாவை போட்டு தள்ளுறதுக்கு. இவ ஃபோன் எடுத்துக்கிட்டு 911க்கு கால் பண்ணிட்டு ஐயோ என்னை வந்து எங்கள் அப்பா இந்த மாதிரி கொல்ல வராரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவ பிளேட்டவே மாற்றி ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ஒளிஞ்சிக்கிறா. என்ன பண்ணுறா பாருங்க குட்டிச்சாத்தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பா அவருக்கு கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கிறாரு. இருந்தாலும் வேற வழி இல்லை. ஏம்மா ஒழுங்கா கதவை தர அப்படின்னு கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வராரு. இதை பாரு, நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல இந்த இடத்தோட ஹவுஸ் கீப்பர் அவரும் வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க டேவிட் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பொண்ணா ஒரு ட்ராமாவை போட்டுடுறா. தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க, எங்க அப்பா என்னை கொல்ல பாக்குறாரு அப்படின்ற மாதிரி அழுது ட்ராமா பண்றா. இந்த மாதிரி சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் சொன்னா யாருதான் நம்ப மாட்டாங்க. பிரியமா இது ரொம்ப தப்பு அப்படின்னு டேவிட் சொல்றதுக்குள்ளேயே இந்த ஹவுஸ் கீப்பர் அவங்க அப்பா வந்து சுட்டு தள்ளிடுறாரு. கரெக்டா அந்த டைமுக்கு போலீஸும் வேற உள்ள வந்துடுறாங்க எல்லாரும். ஏன்னா இவ தான் போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பாளே. அப்போ இந்த ஹவுஸ் கீப்பர் தன்னோட பொண்ணவே அவர் வந்து கொல்ல பார்த்தாரு, அதனால தான் நான் வந்து ஷூட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அடைச்ச என்ன மனுஷன் ஆய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவரை தான் எல்லாம் தப்பா பேசுறாங்க. இந்த பொண்ணை இப்போ பார்த்துக்கிறதுக்காக அவங்களோட ஆன்டி ஏஞ்சலாவே வந்துடுறாங்க. இவ ரொம்ப சந்தோஷமா கேவலமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த ஏஞ்சலாவே இவ போட்டு தள்ள மாட்டா அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி பொண்ணுங்க எப்ப என்ன பண்றாங்கன்னே தெரியல. பெத்த அப்பாவையே கொண்டிருக்கா, இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேரையும் கொலை பண்ணியிருக்கா. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.